கடைசி நாள், திங்கட்கிழமை தான் ஃபர்ஸ்ட் நாள்ன்றாங்க. ஆனா பைபிள் பிரகாரம் வாரத்துல முதல் நாள். இப்ப 7ஆம் நாள்ல கர்த்தர் என்ன பண்றாரு? இங்க கவனிங்க, தயவு செய்து பைபிள்னா என்ன, சபைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சர்ச்சில் 7ஆம் நாள் என்ன நாளா இருக்கு? ஓய்ந்து இருக்கிற நாள். அந்த ஓய்ந்து இருக்கிற நாள் என்ன பண்ணாரு கர்த்தர்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் எதுக்கு ஆலயத்துக்கு போறேன்? இந்த 7ஆம் நாள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். இந்த 7ஆம் நாள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த நாள்ல கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார். அந்த நாளை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த நாளை எனக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த மற்ற நாள் எல்லாமே மற்ற காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாலும் 7ஆம் நாள் என் கர்த்தர் ஃப்ரீயா இருக்கிற ஒரு நாள். அந்த ஃப்ரீயா இருக்கு. இப்ப ஒரு கலெக்டர் ஃப்ரீயா இருக்க கூட பார்க்கணும்னு நினைப்போம். இப்ப நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா ஐயா ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேருக்கு. ஏன்னா ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்களை பேச முடியும். அப்ப கர்த்தர் ஓய்ந்து இருக்கிற நாள் எந்த நாள்? 7ஆம் நாள். அந்த 7ஆம் நாள்ல நான் எங்க போகணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க போகணும்? அன்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. பாப்பா சொன்ன மாதிரி அது என்னது? கட்டளை. அது என்னது? அது கட்டளைன்னு தான் சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 34 நீங்க 21 வாசிச்சு பாருங்களேன். யாத்திராகமம் புத்தகம் 34 21 வாசிங்களேன். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்து இருப்பாயாக. விதைப்பு காலமானாலும் சரி, அறுப்பு காலமானாலும் சரி ஓய்ந்து இருப்பாயாக. போதும். என்ன செய்யணுமா? விதைப்பு காலத்திலையும் அறுப்பு காலத்திலும் என்ன பண்ணுமா? ஓய்ந்து இருக்கணும், ஓய்வு பெற்றிருக்கணும். அப்ப என்ன பண்ணக்கூடாதா? மோசே நியாயப்பிரமாணப்படி நீங்க யாத்திராகமம் புத்தகம் 28 வாசிங்களேன். 28 வாசிங்க பார்ப்போம். ஓய்வு நாள் என்ன பண்ணணுமா? நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஓய்வு நாள் அசட்டை பண்ணுகிற சில பிசாசின் கிரியைகள் உண்டு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அசட்டை பண்ணுகிற அது நீங்க அசட்டை பண்ணல, பிசாசு என்ன பண்றான்? அதை உங்களுக்கு கொண்டு வரான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவாத, வேலைக்கு போ. ஞாயிற்றுக்கிழமை எங்க போவாத, அங்க போ, அதை செய். பலவீனத்தை கொண்டு வருவான் பிசாசு. என்ன பண்றான்? நீ சபைக்கு போக கூடாத அளவுக்கு உங்களுக்கு பலவிதமான பலவீனங்களையும் போராட்டங்களையும் எங்க கொண்டு வரான்? ஏன்னா ஓய்வு நாள் என்னவா இருக்குது? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நாள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரோ ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா. தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா. தூங்காதீங்க அம்மா. சர்ச்சுக்கு வருதே பாருங்க, அங்கேருந்து வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து உட்காந்துக்கிட்டு தூங்குனா இது எவ்வளவு பெரிய கேடு உள்ளது. வாரத்துல வருதே ஒரு நாள். ஓகே, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வாசிங்க. 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பித்து 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீயானாலும், உன் குமாரனானாலும், உன் குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், உன் வேலைக்காரியானாலும், உன் மிருக ஜீவன்களானாலும், உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய கூடாது என்று கட்டளை சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் சொல்றது. அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணம் சொல்றது, இந்த ஓய்வு நாள்ல நீயானாலும், உன் மனைவியானாலும், உன் பிள்ளையானாலும், உன் வேலைக்காரன், வேலைக்காரி, உன் அந்நியன், உன் மிருக ஜீவன்கள் அத்தனை ஓய்ந்து இருக்கணுங்கிறாரு. பாவனா என்னதுங்க ஐயா? பாவனா என்னது? கட்டளையை மீறுவதுதான் பாவம். நீங்க என்னைக்கு ஓய்வு நாளை அசட்டை பண்ணீங்களோ அன்னைக்கே நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை விட்டு என்ன பண்றாரு? விலகி போறாருன்னு அர்த்தம். நீங்க கர்த்தருடைய ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் பெரிய பாவம் செஞ்சாங்களான்னு தெரியல, அவங்க செஞ்சது இதை செய்யக்கூடாது என்று சொன்னதை செஞ்சாங்க, அவ்வளவுதான். நீங்க நிறைய பேருக்கு அந்த ரகசியமே தெரியல. எந்த ரகசியம் தெரியல? ஏதோ சர்ச்சைக்கு போனா ஆண்டவர் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அந்த ரகசியம், திட்டம், தேவன் எதை எதிர்பார்க்கிறார், தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார், தேவனால் நமக்கு என்ன நடக்க போகுது நன்மை அப்படின்னாக்க, நீங்க ஓய்வு நாளை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறீங்களோ, ஐயா கவனிங்க பாப்போம், ஓய்வு நாளை யாரெல்லாம் அசட்டை பண்றீங்களோ வீட்டுல போய் என்ன பண்ணுங்க? பைபிள் நிதானமா படிங்க. போய் இங்க என்ன பண்ணுங்க? கவனிங்க. ஓய்வு நாளை யாரெல்லாம் அசட்டை பண்றீங்களோ அவங்க எல்லாம் பாவம் செய்யறீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லவே இல்லை. நீங்க அதே பாத்தீங்கன்னா யாத்திராகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்களேன். 31 32 வாசிங்களேன். வாசிங்க.
மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க. தப்பு இல்லை. 6 நாள் என்ன பண்ணுங்க, ரொம்ப முயற்சிகரமா வேலை செய்யுங்க. உங்க வீட்டு சொந்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. 7ஆம் நாளோ உங்களுக்கு என்ன நாளா இருக்கணுமா, பரிசுத்த நாளா இருக்கணும். அந்த நாள் என்ன நாள், பரிசுத்த நாளா இருக்கணும். அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கிற நாள். அதிலே நல்லா புரிஞ்சுக்கணும், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்ய கடவான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, வேலை செய்கிறவன்றாரு. பிசாசு என்ன பண்றான், வேலையை கொடுக்குறான். ஆமீன் சொல்லுங்க. ஆமா இல்ல, பிசாசு என்ன பண்றான், வேலையை கொடுக்குறான். எப்ப கொடுக்குறான், ஞாயிற்றுக்கிழமை தான் உனக்கு வேலையை கொடுக்குறான். கர்த்தர் பெரியவரா பிசாசு பெரியவனா? கர்த்தர் பெரியவரா பிசாசு பெரியவனா? கர்த்தர் தான் பெரியவர். அது வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் பரலோகம் பார்க்குது. கர்த்தர் பெரியவரா பிசாசு பெரியவனா? கர்த்தர் தான் பெரியவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஒருவர் தான் பெரியவர். ஏன்னா அவர் தான் எனக்கு அவர் சொல்லுகிற கட்டளையை கேட்க தான் நான் இருக்கிறேன். ஆனா எங்க பெரியவனா யார் மாறுறான், ஞாயிற்றுக்கிழமை காலையில பிசாசு பெரியவனா நிக்கிறான். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில யார் நிக்கிறான், பிசாசு வாசல் நின்று கேட்கிறான், நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போவாத, இன்னைக்கு எங்க போ, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு போ, இன்னைக்கு சர்ச்சுக்கு போவாத, வேலை இருக்கு போ, இன்னைக்கு அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டு பிசாசு என்ன பண்றான், உங்களை திசை திருப்புகிறான். அப்ப யார் பெரியவனா மாறுறா உங்களுக்கு? என்னைக்கு பிசாசை நீங்க பெரியவனா ஆக்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தரின் மகிமையை நீங்க இழந்து போகிறீங்க. நான் எதற்கு ஆலயத்திற்கு போகணும் சொல்லுங்க. இப்ப நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தர் ஓய்ந்து இருக்கிற ஒரு நாள். கவனமா கேளுங்க. உங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு, ரொம்ப சோகமா அப்படியே ரொம்ப தலையாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு பார்ப்போம். வல்லமையான வசனத்தை பேசும்போது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க பார்ப்போம், சுறுசுறுப்பா இருங்க பார்ப்போம். நாங்கள் சிபிடி ட்ரைனிங்கில் படிக்கும்போது இது மாதிரி சோர்ந்து உட்காந்தோன்னு வச்சுங்களேன், நம்ம சோறு மற்றவனையும் சோறுபடுத்திடும், நம்ம உற்சாகம் மற்றவனை உற்சாகப்படுத்தும். ஆமாம்ல, எங்கேயும் வரமாட்டேது தூக்கம். ஆனால் எங்கேயும் வரமாட்டேது தூக்கம் ஐயா. ஆனால் கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிச்சா, சபையில் வந்தால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி காலையில் சாப்பிட்டு வந்துடுவீங்களோ, விசுவாசி சாப்பிட்டு வந்துடுவீங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு வரீங்க, சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்டு வந்து அதனால கொஞ்சம் கண்ணு இழுத்துதுன்னு சொல்றதுக்கு, சாப்பிடும் வெறும் வயிற்றுல இங்க வந்தே நீங்க கண்ணு இழுக்குதுன்னா நீங்க எதுக்கு சபைக்கு வரணும்? சபைக்கு வந்தா விழித்திருந்து பிரசங்கத்தை கேட்கணும், விழித்திருந்து ஆராதிக்கணும், கடவுள் சமூகத்தில் நிற்கணும். நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், அதுல முக்கியத்துவத்தை படுத்தணும். அதில் படுத்தும் போதுதான் நீங்க உங்க இருதயம் சோறு பட்டாலே தூங்கிடுவீங்க. உங்க இருதயம் வார்த்தையை கேட்க மறக்கும் பொழுதுதான் தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இருதயம் வார்த்தை என்ன பண்ணுது, ஏமா பார்த்துக்கலாம், அப்படியே கண்ணு அப்படியே எழுதிருப்போம். பிசாசு என்ன பண்றான், காதில் என்ன பண்றான், தூங்குங்கிற மாதிரி இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்தா நம்ம அவ்வளவுதான் காலி. அப்ப சபை எதுக்கு வரும், என் ஆண்டவர் ஓய்ந்திருக்கிற நாள். அந்த நாள்ல தான் போய் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட பேச போறேன். எப்ப பேசணும், கர்த்தர் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு. அப்ப சபைக்கு வாங்கன்னு சொன்னா உங்களுக்குலாம் எப்படி இருக்கு, சிலருக்கு சபைக்கு இவரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாரு. கட்டாயப்படுத்தான் கூடுவார் ஆண்டவர். நானே உங்களை கட்டாயப்படுத்தான் கூடுவோம் அப்படின்னா வாங்க, உங்களை கட்டாயப்படுத்துவேன். ஆலயத்துக்கு வந்துதான் நீங்க ஆனோம். ஆண்டவர்கிட்ட அவ்வளவு நன்மையை பெற்றிருக்கீங்க. நீங்க ரத்தம் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாரு. நீங்க அவருக்கு அடிமை, கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமைன்ற மாதிரி சபை விசுவாசி எங்க வரணும், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு தான் வரும். உலகத்தான கூப்பிடலையே. சபை விசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவர் திருவிருந்தை வாங்கக்கூடிய நீங்கள் சபையில இல்லாம வெளியே வேலையிலும் வெளி காரியத்தை நீங்க சிந்திச்சீங்கன்னா நீங்களும் நானும் ஆண்டவர் பிள்ளைய இருக்கவே முடியாது. உங்ககிட்ட கணக்கு கேட்பார், பங்கு கேட்பார். ரட்சித்தார்ல ஒண்ண ரட்சித்தாரா இல்லையா? கர்த்தர் சொன்னார், ஆதியில இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்றாரு. ஆதியில இருந்து அன்பு இருந்துச்சு. ஆதியில என்ன அன்பு இருந்தீங்க, அன்பு செலுத்தினீங்க. அதுல எத்தனை நாள் ஜெபம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வந்திருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டவனே சபைன்னு வந்திருப்பீங்க. பாருங்க, ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஐயாவை கேட்காம ஒரு காரியமும் செஞ்சிருக்க மாட்டீங்க. போக போக என்ன ஆயிடுச்சு, போக போக என்னாச்சு, ஐயாவாது கொய்யாவாது போயா, எனக்கு ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரை தெரியப்படுத்துவதற்காக ஒரு ஊழியக்காரன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க ஆண்டவரை பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாறிப்பீங்க. நீங்க ஆண்டவரை பார்த்ததுன்னு வச்சுங்க என்ன மாதிரி மாறிப்பீங்க. ஆனா என்ன மாதிரி நீங்க மாறல இன்னும். அப்ப உங்களுக்கு ஆண்டவரை
தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் என்ன மாதிரி மாற்றி நீ போய் என் மக்களுக்கு என்ன பண்ணு, ஒவ்வொரு நாளும் உபதேசம் பண்ணு, அவளுக்கு அறிவுரையை கூறு, அவர்கள் நல்வழி நடத்த வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சபையை வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீங்களே ஒவ்வொரு இடத்துல வீட்டுல சபை வச்சுக்கலாமா இல்லையா? உங்களுக்கு பாட்டு பாட தெரியும், வசனம் தெரியும், நீங்களே ஆளாளுக்கு சபை வச்சுக்கலாமா? வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா அதுக்கென்று ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அப்ப ஆலயத்துக்கு வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரோடு பேச முடியும். இந்த ஆலயத்துக்கு வருகிறதுனால எனக்கு என்ன நன்மை? அதான் கேட்கிறேன், ஆலயத்துக்கு வர்றதுனால எனக்கு என்ன நன்மை? முதல்ல தான் கேட்கிறான், நீ ஆலயத்துக்கு போகும்பொழுது உனக்கு என்ன கிடைக்குது, எதுக்கு நீ போறன்னு கேட்கிறான். அதுக்கு நீங்கள் நான் சொல்ற பதில், நான் என் ஆண்டவர் ஓய்ந்து இருக்கிற நாள், ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யக்கூடாது, எந்த வேலைக்கும் போக கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த வேலைக்கு நான் போக மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என் கால்கள் எங்க இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு சீரழிந்து போவதற்கும், நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு வீணா போறதுக்கு ஒரு காரணம், ஆலயத்தின் மேல வாஞ்சை இல்லை. ஆலயத்தின் மேல நல்ல பரிசுத்தமான ஒரு சபையில உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு என்ன இல்ல, வாஞ்சை இல்லை. ஆண்டவர் ஆராதிக்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொல்லியிருப்பேன் பிரசங்கத்துல, ஜெபத்தின் பிரசங்கத்தை சொல்லியிருப்பேன், ஆலயத்துக்கு போய் ஜெபித்தார்கள் என்று சொல்லியிருப்பேன். தனியா ஜெபம் பண்ணினார்கள், குடும்பமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. என்னம்மா எங்க போய் ஜெபம் பண்ணாங்க, ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்க. ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்பதான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு ஆலயத்தின் வாஞ்சை என்ன இல்ல. தாவீதோடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆலயத்தின் வாசப்படியில் அண்டையில் இருப்பானா எப்பொழுதுமே. கவனி, தேவன் ஆசீர்வதித்தார். அப்ப ஆதியில இருந்து அன்பை விட்டுட்டீங்க. ஆதியில இருந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய எண்ணம் இன்னைக்கு இல்ல உங்களுக்கு. எத்தனை பேர் வரீங்க, ஆதியில நான் இருந்த மாதிரியே இருக்கிறேன் ஐயா, என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நீங்க வந்து எங்க வீட்டுல வந்து காலை வச்சு ஜெபம் பண்ணீங்களோ அன்னைக்கு இருக்கிறது போலயே நான் இன்னைக்கு அந்த அன்புல இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா, ரட்சித்தீரே கிருபையா, காத்தீரே தயவினா, மீட்டீரே ரத்தத்தா, தூக்கி இறக்கத்தா, மீட்டீரே ரத்தத்தா, தூக்கி இறக்கத்தா, அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, அன்பை என் மேல் ஊற்றினீரே, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என்னாயுனாலெல்லாம், ஆராதிப்பேனா 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 என்னாயுனாலெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்திருக்கிறேன். என்னடவும் செய்தேனும் தெரியலையே, பெரியவரமா அன்பு வைத்தீரே, குடிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குடிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போயனோ, மறப்பேனோ மறந்து போயனோ என்று சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என்னாயுனாலெல்லாம், ஆராதிப்பேனா 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 என்னாயுனாலெல்லாம், ஆராதிப்பேனா. கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்திருக்கிறேன். என்னடவும் செய்தேனும் அன்பு வைத்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆதியில ஆண்டவர் தூக்கும் போது எப்படி தூக்குனாரா, குனிந்து தூக்கினாரா. நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பி என்னிடத்துல வாங்குறார். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, வாசி பாருங்க பார்ப்போம். நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும்
பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்று. அப்ப நம்ம இந்த சபைக்கு வரும் பொழுது ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம நிலைமையை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நிலைமையை கர்த்தர் நன்றாய் அறிந்து அந்த நிலையில மனுஷன் கைவிட்டான், அப்பா கைவிட்டான், அண்ணன் கைவிட்டான், தம்பி கைவிட்டான். அல்லேலூயா. எல்லாத்தையும் கைவிட்டான். ஆனா இன்னைக்கு அந்த சொந்தம் பக்கத்துல நிக்கிறான், அவனை பெருசா பிடிச்சிட்டு நிக்கிறான். இன்னைக்கு சொந்தக்காரன் வந்துட்டான், நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு. ஆனா அன்னைக்கு செத்து போலான்னு போனிய, உன் குடும்பம் சின்ன பண்ணமா இருந்துச்ச, வியாதியில கடந்துச்ச, அன்னைக்கு ஒரு பய திரும்பி பார்க்கல. அன்னைக்கு ஒரே ஒரு திரும்பி பார்த்தாரு. அல்லேலூயா. துணிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, துணிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, சொல்லுவாங்க, மறப்பேனோ மறந்து போவேனோ, என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா கண்ணாயினாலா ஆராதிப்பேனா, சொல்லுங்க, ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா கண்ணாயினாலா ஆராதிப்பேனா. கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே, என்னவும் செய்தேனும் தெரியலையே, நீவலமா அன்பு வைத்தவர்கள். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க கிடக்கும் பொழுது ஒத்தவனும் வந்து நிக்கல. அன்னைக்கு உங்களுக்கு நல்ல சட்டம் இருந்திருக்காது, நல்ல ஆடம்பரமான வீடு இருந்திருக்காது, ரொம்ப கஷ்டம். செத்து போகலாம், வீணா போயிடலாம், ஐயோ நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான நினைக்கும் போது ஒருவர் வந்தாருல, வந்தாரா இல்லையா? அதுக்கு பிறகுதானே நீ நல்லவனா மாறின, அதுக்கு பிறகுதானே உன் பிள்ளை படிச்சது, அதுக்கு பிறகுதானே நீ வேலை கிடைச்சது, அதுக்கு பிறகுதானே எல்லாமே வந்துச்சு. ஆனா அதை மறக்க கூடாது இல்ல. நான் இருக்கும்போது இன்னைக்கு சொந்தக்காரன் வந்துருவாங்க, சொந்தக்காரன் வந்து பேசுவான் நம்ம கிட்ட. அன்னைக்கு ஆனா உளையான ஸ்டேட்ல நான் விழுந்து கிடக்கும் போது ஒருத்தவனும் தூக்க வரல, என்ன மதிக்கல. ஒருவன் நம்பி கடன் கொடுக்க மாட்டான், நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை குறைவு. ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன பண்றான், என்ன கண்மலை மேல் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, மத்தவன் எல்லாம் என்ன இப்படி பார்க்க வச்சிருக்கிறாரு. அந்த ஆதியில இருந்த அன்பை நான் விட்டுட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க யோசிங்க பார்ப்போம். அன்னைக்கு இருந்த அதே செயல்பாடு, அதே ஜெபம், அதே ஐக்கியம், அதே அன்பு, அதே பண்பு, அதே மாதிரி இருக்கீங்களா? நீங்க காசு வந்தாரலாம், பணம் வந்தாரலாம், பொருள் வந்தாரலாம், ஆடம்பரம் கூட வந்தாரலாம். ஒருவன் கடவுளுக்குள்ள போக போக எதுவும் வரும் தெரியுமா? பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவர் BSNL ஆபீஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீசர், பல லட்சங்களை சம்பாதித்தவர், ஒன்னும் தெரியாது, அப்பாவை மாதிரி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. தாழ்மை. ஒரு 10 நாளா எங்க வீட்டுல தங்கி இருக்கிறாரு. ஆனா என்ன நாங்க சாப்பிடுறோமோ அதை சாப்பிடுவாரு, அது கூட வேணாம். அவரே தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது கொஞ்சம் உன்னை உயர்த்திட்டாலே நீ பெரிய அப்பாட்டாக்கர் ஆயிரம், நான் பெரிய அப்பாட்டாக்கர் ஆயிரமா இல்லைங்களா? கொஞ்சம் உயர்த்திட்டாலே, எந்த உயர்வுக்கு நீ போனாலும் அந்த பழசுல கர்த்தர் நம்ம எப்படி நடத்தினார் பாத்தீங்களா? அது நடத்தினார் பாருங்க. அந்த நடத்துதல் இன்னைக்கு இருக்குமா நம்ம கிட்ட விசுவாசிகளுக்குள்ள? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஆதியில இருந்த அன்பு உங்கள்கிட்ட இருக்கா? அந்த ஆதியில இருந்த ஐக்கியம் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த ஆதியில இருந்த அந்த ஃபெல்லோஷிப் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எதை கேட்கிறார் இன்னைக்கு? நீங்க ஆலயத்துக்கு வருவதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் உண்டாகும் போது தீமை உண்டாகவே ஆகாது. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறார்? அந்த ஆதியில இருந்த அன்பு இன்னைக்கு இல்லாமல் போனது, திருச்சபைக்கு இல்லாமல் போனதுனாலே வரக்கூடிய சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய நேரிடுது. அதனால ஆண்டவர் சமூகத்தில், அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, அற்ப விசுவாசிகளேன்னு எங்க சொல்லுவாரு? நீங்க வாசி பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 வாசிங்க பார்ப்போம். 24 வாசிங்க.
2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் கூடாது. 2 மனிதருக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா ஒரு எஜமானன் உலகம், ஒரு எஜமானன் கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். 2 எஜமானுக்கு இங்க கவனிங்க, ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னா உலகத்திற்கும் உன்னதத்திற்கும் வேலை செய்ய முடியாது. ஒன்னு உலகத்தை விடணும், இல்ல உன்னதத்தை விடணும். 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு, அப்ப இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கர்த்தரை பகைப்பான். அவன் செய்யற உலக தீமைக்காக கர்த்தரை பகைப்பான். அப்ப ஆண்டவர் மேல ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரை பற்றி கொண்டு உலகத்தை பகைப்பான், உலக சிற்றின்பத்தை பகைப்பான். உலகம் எனக்கு தேவையில்லைன்னுவான், உலக ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை, நீ கொடுத்த எல்லாம் போதும், இது போதும் ஆண்டவர், எனக்கு இது போதும், எனக்கு என்ன எது தேவையில்லை, பெரிய ஆடம்பரம் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, எனக்கு எது போதும், நான் பழசுல இருந்த பாருங்க அந்த வாழ்க்கை எனக்கு போதும், நல்லா வாழ்ந்தா போதும், இருக்க இருப்பிடம், நல்ல ட்ரெஸ், நல்ல காரியங்கள் இருந்தா போதும், எனக்கு அதுக்கு மிஞ்சி நான் வாழ என்ன பண்ணல, விரும்பல. ஏன் விரும்பலன்னா நான் யாரை பற்றி கொண்டு இருக்கிறேன், கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறேன். உலக ஆடம்பரம் எனக்கு தேவை இல்லை. நம்ம இன்னொருத்தனை பார்ப்போம், நம்மளோட பெரிய அளவுல என்ன பண்றான், நல்ல பைக் வச்சிருப்பான், நல்ல கார் வச்சிருப்பான், நம்மளோட சூப்பரான ஆளா இருப்பான், டெய்லி புது ஷர்ட் போட்டு வருவான். அவனை பார்த்து நம்ம வாழ முடியாதுல்ல. நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அந்த வருமானத்தில் ஏற்றபடி தான் நம்ம வாழ முடியும். இன்னொருவனை பார்த்து என்னால வாழ முடியாது. ஏன்னா எனக்கு கர்த்தர் என்ன பண்ற, அந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசி எதை நினைக்கணும், எந்த நிலைமையில அந்த கஷ்டத்திலேருந்து வந்து என்னை இன்னைக்கு நல்ல நிலைமையில வச்சிருக்கீங்க, அதுக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்லுவோம், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அல்லேலூயா. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நீங்க நான் பாவிதான், என் மேல நீங்க கிருபையா இருந்தா போதும் ஆண்டவரே, வேற எது எனக்கு என்ன பண்ணணும்னா வேற. இன்னொருத்தர் சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிடுவோம். அப்ப இன்னைக்கு நாம ஆண்டுடைய பிள்ளைகள் முதலாவதாக என்ன பண்ணோம், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா என்ன பண்ண முடியாது, யாராவது ஒரு ஆளுக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும், விசுவாசியா இருக்க முடியும். நானும் சரி 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. 2 பேருக்கு நான் ஊழியம் செஞ்சா ஒருத்தனை ஏமாத்துவேன், ஒருத்தனை என்ன பண்ணுவேன், ஒருத்தனுக்கு சரியா இருப்பேன். ஆனா ஒருவனுக்கு ஏமாத்தினாலும் உண்மையா இருந்தாலும் ஒருவனுக்கு ஒரு ஆளுக்கு நீ ஊழியம் செய்யணும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும் தான் நீ உண்மையா இருக்கணும். அது கீழே வாசிங்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கும், தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று, உங்க ஜீவனுக்காக என்னத்தை உடுத்துவோம் என்று, உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள். எதற்காக கவலைப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் உங்கள் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தம் அல்லவா. ஆகாரம் எங்க போவாது, பரலோகம் போவாது. சரீரத்தில் இருக்கிற மேல போட்டிருக்க சட்டை அது போவாது, உள்ள இருக்கிற சரீரத்தில் இருக்கிற ஆன்மா தான் போகுங்கிறாரு. ஆகாரத்தை பார்க்கிலும் உங்கள் ஜீவன் எவ்வளவு விசேஷித்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அம்மா ஆகாரம் சாப்பிட்றோம்ல, அந்த ஆகாரத்தை கடல என்ன ரொம்ப முக்கியம், ஜீவன் விசேஷித்தது. உடையை பார்க்கிலும் சரீரம் என்ன பண்ணுது, ரொம்ப சரீரத்தை அவயங்கள் ரொம்ப முக்கியம் உள்ளது. வாசிங்க, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார். நீ ஆண்டவர் நம்பினா உனக்கு பிழைப்பு ஊட்ட மாட்டாரு, ஆண்டவர் விசுவாசி அவனுக்கு நன்மை செய்ய மாட்டாரு, ஆண்டவர் தான் கேதி இருந்தா அவனுக்கு தர மாட்டாரு, தருவாரு. நம்ம அப்படி இல்லாம போகிறது தான் ஆண்டவர் பெருக்கிறார். வாசிக்கிற அவர்களை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் ஒருவன் என்ன பண்ண, ஒரு முழத்தை கூட்ட முடியாது. உடைக்காக கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை பாருங்க, கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் நோக்கிறதும் இல்லை, கர்த்தர் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அற்ப விசுவாசிகளை எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்க கொடுக்கப்படுமா, தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது. அப்ப ஆலயம் எங்க இருக்கு, தேவ ராஜ்யத்துக்குரியது ஆலயம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆலயம் என்னது,
இந்த ஆலயத்துக்கு வந்தாதான் உனக்கு தேவராஜ்யத்தை குறித்து போதிக்கப்படும். ஏன் ஆலயத்துக்கு போகணும்? தேவராஜ்யத்தை குறித்து முதல்ல ஏன் ஆலயத்துக்கு போகணும்?